அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே பாயசத்தை பரிமாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர் ஜெயராமன் சேகர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. யோ, ஒரு டிபேட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ கட்டாயம் வரணும் அப்படின்னாரு. சரிண்ணே, இன்னைக்கு டேட்டு டைமு அதெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னேன். அதே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரியா? யோ, உன்னை வச்சு தான் ஏன் டிபேட்டு அப்படின்னாரு. அண்ணே, என்னை வச்சு ஏதாவது காமெடி கிமெடி பண்றீங்களா? நாம ஏதோ தனியாவர்தனம் வாசிச்சுன்னு இருக்கிறோம், நம்மள போயிட்டு இந்த மாதிரி விவாதம் இதெல்லாம் கலந்து போட்டீங்கன்னா சரிப்பட்டு வராதுங்க, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. எத்தனை நாளைக்கா நீ இப்படி தனியாவே புலம்பிட்டு இருக்க போற? இந்த மாதிரி 4 பேரோட ஒரு விவாதம், கோரஸ் சேர்ந்து செய், இதெல்லாம் கலந்துக்கினாதான் இப்படி உச்சத்துக்கு போக முடியும். நமக்கு அந்த உச்சம்லாம் வானானே, இதுவே போதும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, 2 பேர் தான், நீ எதிர்க்க இன்னொருத்தர், அவ்வளவுதான். சரிண்ணே, அந்த எதிர்க்க இருக்கவர் யாரு என்னன்னு எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சவர் தான்ப்பா, அவனுக்கு ரொம்ப வேண்டியவர் தான். யாருங்க அது? எல்லாம் அவங்க அண்ணா அரசியல் ஞானி ராகுல் காந்தி. அண்ணே, என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னன்னு, அவரு எவ்வளவு அவசரத்துல இருக்காரு, நாம எங்க இருக்கிறோம், நாம போயிட்டு அவரோட விவாதமா? ஏன், என்ன சரிப்பட்டு வராதா? ஏயா, மோடி அவர் எவ்வளவு அவசரத்துல இருக்கிறாரு, அவரோட ராகுல் காந்தி விவாதிக்கணும் அப்படின்னு சில பேர் இப்ப கோரிக்கை வைக்கலையா? அதை தொட்டு நானும் வச்சுட்டு போறேன். இங்க பாரு, நீயும் வேற ரொம்ப நாளா புலம்பினுகிற, சேனல் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு பாருங்க, 13,000 கூட டச் பண்ணல அப்படின்னு புலம்பிருந்தேன். நீ எப்போ நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆளா வருது, இது 1 லட்சம் ரீச் ஆகுறது, அதை தொட்டு நீ என்ன பண்ணு, நான் இன்னைக்கு ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணிடுறேன், இந்த மாதிரி AK-72 ராகுல் காந்தி விவாதம் அப்படின்னு. என்ன மல்டி கலர்ல பிரிண்ட் பண்ண போறீங்களா? உனக்கு அவ்வளோலாம் காசு செலவு பண்ண முடியாது தம்பி. பையன்கிட்ட சொல்லிக்கிறேன், அவன் போட்டோஷாப்ல பண்ணுவான், அதை என்ன பண்றான், நான் ஃபேஸ்புக்ல போட்டுடுறேன், ட்விட்டர்லயும் போட்டுடலாம். என்ன ஃபேஸ்புக்லயா? அட அவ்வளவுதான்யா, உலகநாயன் கூட தான் அந்த கொரோனா டைம்ல மோடிக்கு லெட்டர் எழுதினேன்னு சொல்லி சோசியல் மீடியால போட்டாரு. அது போய் சேர்ந்துதா இல்லையான்னு தெரியுமா? அப்படியே போய் சேர்ந்திருந்தாலும் அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே 8 வருஷம் ஆகும். அதோட நம்ம சோசியல் மீடியால போட்டுடலாம், போட்டுட்டு வேணும்னா அண்ணனையும் கொஞ்சம் டேக் பண்ணிடுவோம். நீ என்ன பண்ணு, நாளைக்கு சேனல்ல நான் இது மாதிரி ஜெயராமன் சேகர் அண்ணன் ஏற்பாடு பண்ணிக்கிற விவாதத்துக்கு ரெடி, ஆனா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு 2 நாள் கழிச்சு, பாத்தீங்களா என்னோட விவாதம் பண்றதுக்கு ராகுல் காந்தி டர் ஆயிட்டாரு, அதனாலதான் அவர் வரல அப்படின்னு ஒரு வீடியோ போடு. நாங்கள்லாம் அதை ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுல நிறைய ஷேர் பண்ணிக்கினே இருக்கிறோம், அப்படியே நீயும் ஒரு உச்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னாரு. இதோட நல்ல ஐடியாவா தான் தெரியுது. கரெக்ட், மோடியோட ராகுல் காந்தி அவர்கள் விவாதம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படும் போது, ராகுல் காந்தியோட நான் டிபேட் பண்ணணும் அப்படின்னு அண்ணன் ஜெயராமன் சேகர் ஆசைப்படுறதுல தப்பே கிடையாதுல்ல. ஜோக்ஸ் அபார்ட், இந்த மோடி வர்சஸ் ராகுல் டிபேட் இந்த ஐடியாவை நான் எப்படி பாக்குறேன்னா, உலக அளவுல ஒரு செஸ் சாம்பியன் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவராண்ட போயிட்டு, சார் இந்த பையன் எங்க ஸ்கூல்ல 10th லெவல்ல செஸ் சாம்பியன், நீங்க 2 பேரும் ஒரு கேம் ஆடணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணா எப்படி இருக்கும், அப்படித்தான் நான் பாக்குறேன். எந்த விதத்துல 2 பேருக்கும் பேரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்காங்களே, ஃபார் தட் மேட்டர் சோனியா காந்தி அவர்கள், அவங்கள இங்க தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு சிறிய கட்சி, அந்த கட்சியோட ஒரு மாவட்ட தலைவர், அவங்களோட நீங்க விவாதம் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டா இதை ஒத்துப்பாங்களா? ஆர் ஈவன் அதர்வைஸ், இப்ப அண்ணன் ஜெயராமன் சேகர் அவர்கள் சொன்ன மாதிரி ராகுல் வெர்சஸ் AK-72 அப்படின்னா ஒத்துப்பாங்களா? என்ன விதத்துல 2 பேருக்கும் பேரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 3வது தடவையாக அவர் தான் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தரப்புல வெறும் MP கேண்டிடேட் மட்டும்தான். 2019 இவர் தான் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு உறக்க சொன்னவங்க எல்லாமே இப்ப வாய மூடின்னு மௌனமா இருக்காங்க. அப்படி இருந்துச்சு, எந்த விதத்துல நீங்க இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி இவங்க விவாதம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க? மோடி அவர்களுடைய ரேஞ்ச் அப்படின்றது உலக தலைவர்களோட அவர் போட்டி போட்டுக்கிறாரு, எல்லாத்திலையும் உச்சமா இருக்காரு. எந்த ஒரு உலக தலைவர்கள் மாநாட்டுக்கு போனாலும் எல்லாரும் இவர்கிட்ட தேடி பேசுறாங்க, இவரோட பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது அப்படியே கான்ட்ராஸ்ட்ல வச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது அப்படியே தனியா விட்டுருவாங்க, யாரும் இவர்கிட்ட வரமாட்டாங்க. வெளிநாட்டுல விடுங்க, உள்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தலைவர்கள் வராங்கன்னும் போது இவர் பக்கத்துல நிப்பாரு, என்னோட பக்கம் சோனியா காந்தி அம்மையார் இருப்பாங்க, வரவங்க எல்லாம் அவங்களோட பேசிட்டு போவாங்க, இவர் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. இந்த லட்சணத்துல நீ மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னா, இந்த டிபேட்னா அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. பக்கத்துல யாரையும் வச்சுக்க கூடாது,
ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உடனே பக்கத்துல இவருக்கு வேணும் ஜெயராம் ரமேஷ். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் இல்லாம இவரால் டிபேட் பண்ண முடியுமா? இவ்வளவு ஏங்க சிம்பிளா ஒரு 2-3 கொஸ்டின். இதுக்கு மட்டும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்லிட்டோம். எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கிட்டோம். ஈவன் கையில வந்து பேப்பர் அதெல்லாம் கூட வச்சுக்கிட்டோம், தப்பே இல்லை. ஆனா சரியான பதில் சொல்ல வேண்டும் நாம எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு. இந்த காஸ்ட் சென்சஸ் பத்தி நம்ம சில கேள்விகளை எழுப்பி இருந்தோம். அதே மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அதுக்கப்புறம் 2019 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதை வந்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தானே பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. உங்க வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றினாங்கன்னா சந்தோஷப்பட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதை விட்டுட்டு நீங்களே ஏன் எதிர்த்து போராடினீங்க? அப்போ உங்க தேர்தல் அறிக்கையை நீங்களே படிக்கலையா? நீங்களே படிக்காத ஒரு தேர்தல் அறிக்கையை எதுக்கு நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க? ஜனங்க இதை பார்த்து ஏமாந்து போனோமா? இது மாதிரியான ஒரு 2-3 கேள்விகள். இதுக்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்றாரா? சொல்ல முடியுமா? பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம். அதுக்கு வந்து காரணங்கள் என்ன ஒண்ணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அவருக்கும் வந்து சீனி பிடிக்கும், எனக்கும் சீனி பிடிக்கும். அவருக்கும் சீனா பிடிக்கும், எனக்கும் சீனானா அவ்வளவு உசுறு அப்படின்றதுனால கூட ஒருத்தர் தலைவரா யாராவது தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அப்ப என்ன பண்ணணும், நாமளே கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னு அப்படியே காது குளிர கேட்டு அதை வந்து நம்ம யூடியூப் சேனல் இல்ல என்னென்னலாம் நம்ம கையில இருக்குதோ சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னத்தெல்லாம் முடியுமோ, இல்ல வந்து ஊர் ஊரா ஃபிளெக்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி எது வேணா பண்ணிட்டு போகலாம். அதுக்காக யாரோட யாரை டிபேட்டு கூப்பிடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? அப்ப நாளைக்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க. நீங்க வந்து என்னோட டிபேட்டுக்கு வாங்க அப்படின்வாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்க முடியுமா? நீங்க வந்து மலைக்கும் மடுவுக்கும் முச்சு போட பார்க்கும்போது எல்லாரும் அது மாதிரிதான் போடுவாங்க. அப்ப அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். தயாரா? ரைட். அடுத்ததாக பொருளாதார மாமேதை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நாங்க பிரதம மந்திரி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. நாங்க வந்து மத அடிப்படையில் இது மாதிரி இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு எங்க தேர்தல் அறிக்கையில எங்க சொல்லுகிறோம் நாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே மனசு புண்பட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இதை பத்தி தேர்தல் அறிக்கையில் ஏதாவது சொல்லிக்கிறாங்களா காங்கிரஸ்ல? இல்ல. அப்புறம் ஏன் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் போற இடத்துல எல்லாம் அதையே பேசினுக்கிறாரு? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவர் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு, பாருப்பா நாங்கெல்லாம் கட்சியில மூத்தவர்கள், எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா நாங்க கட்சியில, அதனால இந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லுகிறோமோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, இப்ப நீங்க கேக்குறீங்களே இந்த மாதிரி மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில எந்த பேரால கொடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் கொடுக்கவா பதிலு? We will ensure that the minorities, நல்லா கவனிக்கணும், minorities receive their fair share of opportunities in education, healthcare, public employment, public works contract, skill development, sports and cultural activities without discrimination. இப்ப பாருங்க, இதுல எங்கேயாவது நாங்க இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கோமா அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்கலாம். இதை டீட்டெயிலா பார்த்தாதான் புரியும். சமீபத்துல வந்து பிரதமர் அவர்கள் கூட பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கிரிக்கெட் டீம்ல கூட எப்படி அவங்க செலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்னு. இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின் போது அதுதான் தெரியுது. ரைட். முதல்ல வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொன்னா எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மத அடிப்படையில். கரெக்டா? சரி, நம்ம அன்னைக்கே பார்த்தோம். மறுபடியும் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக சொல்றேன். எஜுகேஷன் அப்படின்னா 12வது வகுப்பு வரைக்கும் வந்து இடஒதுக்கீடு கிடையாதுங்க. எங்கேயாவது இந்த மதம்னா தான் சேர்த்துப்போம், இந்த மதம்னா சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை விட்டுருங்க, நான் அந்த பக்கமே வரல. நான் சொல்றது இந்த மெஜாரிட்டி அவர்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகள், இல்ல மற்ற தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இங்கெல்லாம் மத அடிப்படையில இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாகுபாடு இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஸ்மோக் ஸ்கிரீன், நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு வார்த்தை. கரெக்டா? சரி, அப்படியே வாங்க. அடுத்தது ஹெல்த் கேர் அப்படின்றாரு. ஹெல்த் கேர் அப்படின்னு சொன்னா மருத்துவ வசதி. இதானே? எந்த ஆஸ்பத்திரியிலையாவது மத அடிப்படையில பாகுபாடு காமிக்கிறாங்களா? அது அரசு ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், இல்ல தனியார் ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், பிரைவேட்லன்னா காசு தான் கணக்கு. இப்போ சொல்லுங்க, தேர் ஃபேர் ஷேர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா மருத்துவ வசதியில இத்தனை பெட்டு வந்து மைனாரிட்டிக்கு அப்படின்னு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்களா? இல்ல இத்தனை ஆபரேஷன், இவ்வளவு மருந்து, இவ்வளவு மாத்திரை, இதெல்லாம் வந்து மைனாரிட்டிகளுக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரிசீவ் தேர் ஃபேர் ஷேர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா முதல்ல இந்த ஃபேர் ஷேர் அப்படின்றத எப்படி நிர்ணயிக்க போறீங்க?
மைனாரிட்டிகள் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க பாப்புலேஷன்ல, அதுக்கேற்ற ரெப்ரசன்டேஷன் தான் ஃபேர் ஷேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அதுதானே இடஒதுக்கீடு. இல்ல வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஆஸ்பத்திரியில, பள்ளிக்கூடத்துல இங்கெல்லாம் எந்த விதமான பாகுபாடு இன்னைக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அப்போ ஏதோ ஒரு பொய்யான பயத்தை உருவாக்கி அவங்கள மெர்சல் காமிச்சு நாங்க தான் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெளிப்படையா நாங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லாம வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பூசி மொழிகி இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்றது நீங்க தானேங்க. அப்புறம் பிரதமர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு எங்க இருக்கு அப்படின்னா, இதுதான் சொல்றது. நம்ம கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்தா முதல்ல நாம அதை படிக்கணும். இன்னைக்கு பல தலைவர்கள், கட்சி தலைவர்களே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், முழுசும் படிக்கல அப்படின்னு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுதுங்க. என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத எவனாவது ஒருத்தன் இருப்பான், அவன் உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு அதுல அப்படி சொல்லிக்கிறீங்களா, இதுல இப்படி சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா பதில் சொல்றதுக்காவது ஒரு மூத்த தலைவர், பொருளாதார மேதை அப்படின்னு மூத்த தயாரா இருக்கணும்ல. அட்லீஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியாவது யோசிச்சிருக்கணும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. தேடிட்டு இருக்க வேண்டாம். பக்கம் 8 டாப்ல இருக்குது, பேரா 6, அதுலதான் இதை கொடுத்துக்கிறாங்க. அநேகமா அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு இந்த பதில் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஊழலை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அண்ணன் கேஜ்ரிவால் அவர்கள் அது இடைக்கால பெயில்ல வந்த உடனே அவர் பாட்டுக்கு வாயில வடை சுட ஆரம்பிச்சிருக்காருங்க. தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 10 கேரண்டி சொல்லிக்கிறாரு. இது வந்த உடனே நாங்க இதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக முழு மூச்சோடு வேலை செய்வோம்னு சொல்லிக்கிறாரு. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏற்கனவே அந்த டெல்லி ஜல் போர்டு அப்படின்னா நம்ம இங்க இந்த குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே கடன்ல இருந்தது. ஆனா அந்த கடனை பல மடங்கு ஏத்தி விட்டு போட்டாங்க. ஃப்ரீயா தண்ணி கொடுக்குறோம்னு. இதெல்லாம் யாரு காசு கட்ட போறாங்கன்னு தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன தைரியம் அப்படின்னா, நாளைக்கே கடன் அதிகமா போயிடுச்சு, இனிமே தண்ணி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லின்றது அரசு அலுவலகங்கள் ஏராளமா இருக்குது, அரசு ஊழியர்கள் இருக்காங்க, வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கு, தலைநகரம் இல்லையா, அதனால அங்க தண்ணி இல்லாம போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ கடனை வச்சாலும் என்ன பண்ணாலும் மத்திய அரசாங்கம் அதை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு இருக்குதுங்க. அடுத்தாப்புல அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இந்த பாருங்க, மோடி வசுந்தரா ராஜே சிந்தியா, அப்புறம் இங்க சத்தீஸ்கர்ல ராமன் சிங்கு, இங்க சிவராஜ் சிங் சௌஹான், இந்த மாதிரி பல பேருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விட்டார். அடுத்தது யாரு தெரியுமா? யோகி. இவர் பதவிக்கு வந்தார்னா 2 மாசத்துல யோகியோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவார், அவரை தூக்கிடுவார் அப்படின்னு. நீங்க ஏங்க அவருக்கு உட்காந்து கவலைப்பட்டுக்கிறீங்க? உங்க கட்சியில எத்தனை பேருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு தெரியுமா? பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், இவங்களெல்லாம் நான் தூக்கி வச்சு கொண்டாடல. ஆனா இவங்கெல்லாம் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தாங்க. நீ எங்க இருக்காங்க? கிட்டையே சேர்த்துக்கலையே நீங்க. என்ன காரணம்? சரி, இவ்வளவு சொல்றீங்களே, மனிஷ் சிசோடியா இன்னும் உள்ளதாங்கிறாரு. ஏங்க, உங்களுக்கு மட்டும் அபிஷேக் மனு சிங்கிய வச்சுக்கின்னு இடைக்கால வெயில் வாங்கின்னு வெளில வந்துட்டீங்க. அவருக்கு என்ன பண்ணீங்க? நீங்க உள்ள போங்க, உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் சொன்னீங்களா இல்லையா? ஆனா அதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஒரே வாரத்துல அவங்க ஃபேமிலியை குவார்டர்ஸ்ல இருந்து காலி பண்ணுங்க அப்படின்னு. 1 மாசம் கூட டைம் கொடுக்கல, ஒரே வாரத்துல நீங்க காலி பண்ணுங்க அப்படின்ட்டாரு. நீங்க பேசுறீங்களா அவங்கள காலி பண்ணிட்டாங்க, இவங்கள காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு? பண்ணிட்டு போறாங்க. அவங்க கட்சியில இருக்கவங்க அதை கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு என்ன வந்தது? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, ஜெயில எனக்கு மருந்தே கொடுக்கல அப்படின்னு. ஏன் மாம்பழம் குத்து விட்டாங்களா வீட்டுல இருந்து? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஏங்க, யாராவது சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு மாம்பழம் குத்து விடுவாங்களா? இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. மாம்பழத்துல எவ்வளவு சுகர் இருக்குது தெரியுமான்னு. இந்த கதையெல்லாம் வேணாம், இதெல்லாம் நிறுத்துங்க. இதையும் இன்னும் கேட்டு ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க முட்டாள் இல்லை. ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த தேர்தல் முடிவுகள் நாம புத்திசாலிகளா இல்ல ஆம் ஆத்மியா அப்படின்னு தெள்ள தெளிவா காண்பிக்க போகின்றது. பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி நிஜமாவே நாம ஆம் ஆத்மி தானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு அதுதான் சரியான நேரம். இங்க பாருங்க, மத்திய பிரதேசத்துல எம்பி தேர்தலில் காங்கிரஸ் சார்பா ஒருத்தர் போட்டி எடுக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, நம்ம அண்ணன் அரசியல் நியாயம் தான் சொல்லிக்கிறாருல, இது மாதிரி மகளிருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம், அக்கௌண்ட்ல போடுவோம் அப்படின்னு. அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதுறாரு. அவர் சொல்றாரு, பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லா பெண்களுக்கும் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
யாருக்காவது 2 மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். எந்த அளவுக்கு மக்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுவது அப்படின்றதுல காங்கிரஸை யாராலும் மிஞ்ச முடியாது. இதுல பாத்தீங்கன்னா சந்தேஷ் காலி இதுல ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தானே, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதுல பாருங்க பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்களை சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ இருக்குங்க. மிட்டாய் மாமாக்கள் கபால்னு களத்துல குதிச்சுட்டாங்க. ஆஹா, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்களா பாஜக அப்படின்னு. ஆனா பின்னாடியே தெரியுது இந்த திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டதா சொன்ன அந்த ஸ்டிங் வீடியோ அப்படின்றது ஃபேக் அப்படின்னு. நான் கேட்கிறேன், பாஜக தரப்புல ஒரு வீடியோவோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கோட் பண்றாங்கன்னு சொன்னா அது நிஜமா, அது எப்படி நடந்திருக்கும் இப்படின்னு பின்னி பீராஞ்சி ஆராயிர மிட்டாய் மாமாக்கள் காங்கிரஸோ இல்ல திரிணாமுல் காங்கிரஸோ ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் கூட ஆராயாம அப்படியே அதை நம்பிக்கின்னு பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒண்ணு அவங்க வடிகட்டின முட்டாளா இருக்கணும் மிட்டாய் மாமாக்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வயிற்றெரிச்சல், பொறாமை இதெல்லாம் அவர்களை முட்டாளாக்கி இருக்க வேண்டும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த செய்தியை பாருங்க. அதாவது திமுக பிரமுகர் உட்பட 4 பேர் கைது செஞ்சிருக்காங்களா. என்னன்னா வருமான வரித்துறை அதிகாரி மாறி நடித்து அப்படின்னு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அவரை ஒரு சேட்டலைட் சேனல்ல பேட்டி கேட்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அமைச்சர் வீட்டுல ரெய்டு போகும்போது கட்சிக்காரங்களாம் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஐடென்டி கார்டு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்லாம் கேட்கறாங்களா, இதெல்லாம் சரியா அப்படின்னும் போது அதுக்கு அண்ணன் அமைப்பு செயலாளர் கரெக்டா சொன்னாரு. ஆமாங்க, நம்ம எத்தனை செய்தி பார்க்கணும் இந்த மாதிரி அதிகாரிகள் மாதிரி நடித்து ஏமாற்றினார்கள் அப்படின்னு. சோ அதுக்காக அவங்க கேட்டாங்கன்னாரு. அதுக்கு அந்த நெறியாளர் டகால்னு ஒண்ணு கேட்டாங்க. கரெக்ட் எனக்கு கூட இதான் ஞாபகம் வருது, ஏதோ வேர்ல்டு கப் வாங்கினு சொல்லிட்டு ஒரு ஏமாத்திட்டு போட்டாரு அப்படின்ன உடனே வாயே பேசல அண்ணன் அமைப்பு செயலாளர். இப்ப இந்த செய்தி பாருங்க, அதான் அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். மாதிரி வருமான வரித்துறை அதிகாரிகள் இல்ல மற்ற அதிகாரிகள் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சு ஏமாத்துவாங்க அப்படின்றது அண்ணனுக்கு தெரியாதா? அதனாலதான் நீ கரெக்டா சொல்லியிருக்காரு. அவரு எவ்வளவு செய்தி படிப்பாரு அவரு. அதனால அவரு சொன்னதை நம்ம யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. சோ அந்த ஐடென்டி கார்டு கேட்டது சரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததாக காணாம போயிருந்த அண்ணன் மணிசங்கர் ஐயர் அவர்கள், அவர் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு போல இருக்கு. அதை பாஜக தேடி பிடிச்சி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, பாகிஸ்தானை நம்ம மரியாதையோட நடத்தணுமா, ஏன்னா அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்குதான். இது என்ன மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்னு எனக்கு புரியல. ஏன் அவங்க கிட்ட மட்டும் தான் அணுகுண்டு இருக்கா, நம்ம கிட்ட இல்லையா? நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் என்ன சிவகாசியில தயாரிக்கிற அணுகுண்டு அப்படின்னு நினைச்சாரு. எதுக்காக இப்படி பாகிஸ்தான் அப்படின்னாலே பம்மினுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இன்னும் அவங்க கனவு கண்டுக்கிறாங்களா மணிசங்கர் ஐயர், பாகிஸ்தான் மோடி ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு? ஏன் போய் பிச்சை கேட்டவர் தானே அவரு பாகிஸ்தான்ல, எப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க மோடி மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு. அதே நினைப்புல இருக்கிறார் போல இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் அப்படின்னா ஃபரூக் அப்துல்லா பாருங்க, காஷ்மீர் இது எங்களுடைய தனித்த அடையாளம், அதனால தான் ஆர்டிகல் 370 நீக்கக்கூடாது அப்படின்னு கோஷம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு காஷ்மீரத்தில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் சரி இங்க காஷ்மீர் எங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ இதனுடைய ஒரு சின்ன பகுதி பாகிஸ்தான் புடிங்கிட்டு போட்டாங்க. இந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்த ஒரு சில தவறுகளால் அதை நம்மளால உடனடியா மீட்க முடியாம போயிடுச்சு. சரி, இருந்துட்டு போட்டோம். உண்மையிலேயே உங்களுக்கு காஷ்மீர் மேல அந்த அளவுக்கு ஒரு பற்றும் பாசமும் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த POK அதை நம்மளோட சேர்த்துக்கணும்னு சொன்னா சந்தோஷத்துல குதிக்கணும். ஆஹா, எங்களுடைய காஷ்மீரும் முழுமையாகின்றது அப்படின்னு பேசணும். ஆனா ஃபரூக் அப்துல்லா என்ன சொல்றாரு, என்ன பாகிஸ்தான் கையில வளையல் போட்டுனுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்க அணுகுண்டு வச்சுக்கிறாங்க. இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுதுங்க, காங்கிரஸ் மட்டும் இல்ல, இதோ புள்ளி கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள், ஃபரூக் அப்துல்லாவுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி, இவங்களுக்கெல்லாம் இந்தியா மீது எந்த பற்று பாசம் எதுவும் கிடையாது அப்படின்றது நிரூபணமாகிவிட்டது. ஆன் த அதர் ஹேண்ட் பாகிஸ்தான் மேலதான் அவங்களுக்கு பயங்கரமான பாசம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காஷ்மீர் ஒன்றாவதை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ இது காஷ்மீர் மீது கூட ஃபரூக் அப்துல்லாவுக்கு பாசம் கிடையாது, பாகிஸ்தான் மீது மட்டும்தான் பாசம். சரி விடுங்க, இது மக்கள் ரியலைஸ் பண்ணணும். காஷ்மீர் மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.